விவேக சிந்தாமணி என்ற நூலில் இருந்து இன்றைய தினம் பாடலன் 131 தொகுத்து வழங்குகின்றார். வழமை போல திறந்தோறும் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி பாடல் 131. என் கையில் ஓடு தந்தான். ஒரு பாதி மால் கொல மற்றொரு பாதி உமையவள் கொண்டு இரு பாதியாலம் இறந்தான் புராரி. இரு நிதியோ பெருவாரில் இதில் பிறைவானில் சர்ப்பம் பிளத்தில் கற்ப தருவான போச கொடை உன் கையோடு என் கை தந்தனனே. என் கையில் ஓடு தந்தான். ஒரு பாதி மால் கொல மற்றொரு பாதி உமையவள் கொண்டு இரு பாதியாலம் இறந்தான் புராரி. இரு நிதியோ பெருவார் இதில் பிறைவானில் சர்ப்பம் பிளத்தில் கற்ப தருவான போச கொடை உன் கையோடு என் கை தந்தனனே. ஒரு பகுதியை திருமால் கொல்ல மற்றொரு பகுதியை உமையம்மையார் கொல்ல இங்கனம் தன் உடலை இருவரும் பகிர்ந்து கொள்ள சிவபெருமான் இறந்து போனான். சங்கநிதி பதுமநிதி என இரண்டும் கடலிலும் பிறைச்சந்திரன் வானத்திலும் பாம்பு பாதாளத்திலும் புகுந்தன. போச மன்னனே, கற்பகம் மரம் போன்ற கொடைத்தன்மையை உன் கையிலும் தன் கையிலிருந்த பிச்சை எடுக்கும் ஓட்டை என்னிடமும் சிவபெருமான் தந்தான். மீண்டும் பாடலை பார்ப்போம். என் கையில் ஓடு தந்தான். ஒரு பாதி மால் கொல மற்றொரு பாதி உமையவள் கொண்டு இரு பாதியாலம் இறந்தான் புராரி. இரு நிதியோ பெருவாரி இதிர் பிறைவானில் சர்ப்பம் பிளத்தில் கற்ப தருவான போச கொடை உன் கையோடு என் கை தந்தனனே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணியில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றி ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.